கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கு உண்டான அற்புதமான அதிசயமான ஒரு உயிருள்ள ஒரு வார்த்தை என்ன என்று கேட்டால், சங்கீதம் 27:10, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அன்பார்ந்தவர்களே, இந்த கால வேளையிலே ஒரு கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருப்பீர்களானால், ஒரு தாய் கைவிட்டாலும் தகப்பன் கைவிட்டாலும் பிள்ளைகள் கைவிட்டாலும் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன். இந்த நாட்களிலே எத்தனையோ தாய்மார்கள் தகப்பன்மார்கள் சொல்வதுண்டு. என்ன என்று கேட்டால், நான் என் பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து திருமணம் முடித்து கொடுத்தேன். ஆனால் கடைசியில் இன்றைக்கி கல்யாணம் முடித்த பிற்பாடு பொண்டாட்டி பேச்சை கேட்டு என்னை அனாதை இல்லத்தில் சேர்த்துட்டான், நான் அனாதையாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற பெற்றோர்கள் இந்த நாட்களிலே இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அவர்கள் மனிதர்கள், எல்லாமே மனிதர்கள் தான். ஆனால் தெய்வன் ஒருத்தர் இருக்கிறார், உருவாக்குனர் ஒருத்தர் இருக்கிறார், தாயின் கருவிலை உருவாக்கும் முன்னமே அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன ஒருத்தர் இருக்கிறார். அவர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறார், யார் உங்களை கைவிட்டாலும் நான் உங்களை கைவிட மாட்டேன் அப்படிங்கிறார். யார் உங்களை கைவிட்டாலும் நான் உங்களை கைவிட மாட்டேன், நான் உங்களை சேர்த்துக்கொள்வேன் அப்படிங்கிறார். அதனால் இந்த வார்த்தை கேட்குற தேவ பிள்ளைகளே, தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? ஒதுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா? அனாதைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கீங்களா? யாருமே என்ன கேட்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. இன்றைக்கி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, யார் கைவிட்டாலும் நான் உங்களை கைவிட மாட்டேன் அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட நம்முடைய தகப்பன் ஒருவர் இருக்கிறார், நம்மளை விசாரிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், நம்மளை ஆட்சி தேற்றி அரவணைக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அதனால் கலங்காதிருங்க. தாய் கைவிட்டாங்களா? தகப்பன் கைவிட்டாங்களா? பிள்ளைகள் கைவிட்டாங்களா? நண்பர்கள் கைவிட்டார்களா? உறவினர்கள் கைவிட்டார்களா? பயப்படாதீங்க. நம்மளை சேர்த்து கொள்றதுக்கு ஒருவர் இருக்கிறார். அதான் அன்பின் தெய்வம் இயேசு. அவர் மறக்க மாட்டார், மறக்க மாட்டார். தாய் மறந்தாலும் நான் மறவேனே, தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ளங்கையில் வரைந்து உள்ளேன், உள்ளங்கையில் வரைந்து உள்ளேன், ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வலியும் சத்தியமும் ஜீவனும் அவரே, வலியும் சத்தியமும் ஜீவனும் அவரே. இஸ்ரவேலே பயப்படாதே, அவரே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, அவரே உன் தேவன். அன்பார்ந்தவர், அவர்பட என் தகப்பன் இயேசு உங்களுக்கு இருக்கிறாரு. அவர்தான் தாய், அவர்தான் தகப்பன். ஸ்திரியானவர் தன் பாலனை வாழ்ந்தாலும் மறக்க மாட்டேன் என்று சொன்னவர் உங்களை மறக்க மாட்டார். பயப்படாதீங்க. இந்த உலகத்தில் யாருமே உங்களை உள்ளங்கையில் பொறித்து வச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் என் தகப்பன் சொல்கிறாரு, உன்னை நான் உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கிறேன், உன்னை உள்ளங்கையிலே நான் பொறித்து வைத்திருக்கிறேன். அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை நான் உள்ளங்கையில் பொறித்து வச்சிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த கையை பார்க்காம ஒரு வேலையை செய்ய முடியாது, இந்த கையை பார்க்காம சாப்பிட முடியாது, கையை பார்க்காம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் தினமும் அனுதினமும் எப்போ பார்த்தாலுமே உன்னை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். அதனால் இந்த உலகத்தில் யார் உங்களை பார்க்குறாங்க பார்க்கலையோ, ஆனால் இயேசு பார்த்து கொண்டு இருக்கிறார். பயப்படாதுங்க, பயப்படாதுங்க. ஒரு துக்கமும் நெருக்கமும் பாடுகளும் நிந்தைகளும் அவமானங்களும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு தான். அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும். கவலைப்படாதீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றி உள்ளத்துறை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். வெற்றி வேந்தனே, விடுதலை நாயகரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, இரக்கத்தின் சொருவியே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். இந்த நாளிலே உங்களுடைய அற்புத கரம் கூட இருப்பதாக, அதிசய கரம் கூட இருப்பதாக. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா.